ஹாய் கைஸ், நீங்கள் எப்போ தான் வெப் டெவலப்மெண்ட் லான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் உங்களுக்கே தெரியும். கம்பெனியில் ஃபுல்லாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியல, ப்ராஜெக்ட்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியல. நீங்கள் HTML ஸ்டார்ட் பண்ணிட்டு லைப்ரரி லைக்ஸ் ரியாக்ட் ஜேஎஸ், வியூ ஜேஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஸ்ட்.js அண்ட் பேக் அண்ட் டெக்னாலஜிஸை பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா Node.js, எக்ஸ்பிரஸ்.js இந்த மாதிரி டெக்னாலஜி நீங்கள் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு தெரியலனா ஐ டெல் யூ ஃப்ரீ வெப்சைட் கைஸ். அந்த வெப்சைட் மூலிமா API முதல்ல நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், அந்த வெப்சைட் வந்து ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, பெய்ட் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த கோர்சஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிட்டு அந்த கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணாலுமே அவங்க சர்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமா அவங்க போர்ட்ஃபோலியோ லிங்க்டின்ல மூலியம் ஆட் பண்ணிக்க முடியும். அதுல வந்து அவங்க ஜாப் கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அந்த ஃப்ரீ ரிசோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கோடாம் வெப்சைட் தான். அது கோடாமில் போயிட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கோடாம் ப்ராஜெக்ட் டைப் பண்ணிக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜில் இருந்து ரீடாக்ட் ஆகும். அந்த பேஜுக்கு உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. HTML, CSS, JavaScript அண்ட் பார்த்தீங்கன்னா React JS, Vue JS அண்ட் பேக் அண்ட் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா Node.js இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா Tailwind CSS ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. CSS அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி பூட்ஸ்ட்ராப் இருக்குது. நிறைய இன்ஸ்டாகிராம் க்ளோன் இருக்குது, ட்விட்டர் க்ளோன் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது கைஸ். இதில் வந்து நீங்கள் API முதற்கொண்டு இதில் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து நீங்கள் API முதற்கொண்டு இன்பில்டாக நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், இதில் வந்து என்ன அவைலபிள் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கோர்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா லாட் ஆஃப் கோர்சஸ் வந்து இருக்குது. அது ஒன் மோர் திங் கைஸ், இந்த கோர்சஸ் தான் ஃப்ரீயாகவும் இருக்குது, அது மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ நீங்கள் ஃப்ரீயாக கோர்ஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. நம்ம கீழே பெல்லைக்கான் தட்டி விட்டுருங்க. லைக் பண்ணிருங்க. வீடியோ க்ரோவாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ்.